எப்படிதான் படிக்கிறது இந்த பிசியாலஜியும் பிஎன்சியும்? அதை சொல்லதான் நான் இருக்கேன். ரொம்ப சிம்பிள். பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் கதை தான். கதை மட்டும்தான். ஆனா என்ன பிரச்சனைனா, கதை அடிக்க கூட கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாப்டர் விட்டு அடுத்த சாப்டர் ஸ்கிப் பண்ணி போயிடலாம்னு நினைச்சா அதுவும் முடியாது. ஏன்னா போன சாப்டர்ல சொல்லியிருக்க கான்செப்ட் தெரிஞ்சாதான் அடுத்த சாப்டரே உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகி இருக்கிறதுனால நீங்க எந்த சாப்டரையும் ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சதாதான் உங்களால கதையே எழுத முடியும். அப்ப பாஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. பாஸ் ஆகுறதுக்கு ஒரே கீ கொஸ்டின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து படிச்சாலே பிசியாலஜி ஓரளவு கவர் பண்ணிடலாம். அண்ட் பிஎன்சி எப்படி படிக்கணும்னா, ஸ்டார்ட் பண்றது ஹிஸ்டரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்தியன் நேச்சுரோபத்ஸும் இருக்காங்க, ஃபாரின் நேச்சுரோபத்ஸும் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட ஹிஸ்டரியும் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஹிஸ்டரி வந்து நீங்க தரவா இருக்கீங்கன்னா அடுத்து நீங்க போக வேண்டியது வந்து அதர் சிஸ்டம். ஸோ சித்தா சிஸ்டம் பத்தி படிப்போம், ஹோமியோபதி சிஸ்டம் பத்தி படிப்போம், ஆயுர்வேத சிஸ்டம் பத்தி படிப்போம். ஸோ அதனால இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அது படிச்சுட்டு அண்ட் வழக்கமா நம்ம இதுல வர மாதிரி எல்லாமே வந்து ரிப்பீட் மோட்ல சொன்னதே சொல்லியிருப்பாங்க. ஸோ பிஎன்சி வந்து பாஸ் பண்றது இட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் அதுல கான்செப்ட்ல நீங்க தெளிவா இருக்கணும். ஸோ பிஎன்சி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்னா தேவையே கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சாலே போதும். பட் பிசியாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா உங்களுக்கே தெரியுமே, கமெண்ட் செக்ஷன்ல பிசியாலஜின்னு டைப் பண்ணிட்டு போங்க. உங்களோட டிஎம்க்கு நானே டைரக்டா சென்ட் பண்றேன்.